வணக்க மக்களை, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அண்ணாமலையை வச்சு மாஸ்டர் பிளான் பின்னணியில் பிரபலமா? அதாவது பாஜகவின் ஏ டீம் 50% டெல்லியா? வாங்க வீடியோவை முடிவாக கண்டாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கும் மற்றும் நடிகர் விஜயன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நகர்வுகள் குறித்த மூத்த பத்திரிகையாளர் அதாவது ஐயநாதன் ஊடக நேர்காணல் ஒன்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது அவர் கூறியதாவது, அண்ணாமலையின் இந்த டெல்லி பயணம் வாக்குப்பதிவு இயந்திரங்களாகவோ மீதான நம்பகத்தன்மை மற்றும் தமிழகத்தின் ஜாதி அரசியல் குறித்த ஐயநாதன் தெரிவித்த கருத்துக்கள் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசும்பொழுது, அதாவது தன்னுடைய பதவி ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கம் என்பது இது பாஜகவிலிருந்து அந்த உயர்நிலையை எட்டலாம் என்று அவருடைய திட்டமாக கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டது. அதாவது அவரையே ஒரு தலைவராக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம் அல்லது கட்சியை பலப்படுத்தலாம் என்ற பாஜக மேற்கொண்ட இந்த முயற்சிகளும் தோல்வியை அடைந்திருக்கிறது. அதனால்தான் என் மனம் என் மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரப்புரையை பாஜக கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வரை செலவு செய்தது. ஆனால் அவர்களால் எதையுமே தமிழகத்தில் சாதிக்க முடியவில்லை என்ற வருத்தம் தான் அளிக்கப்பட்டிருக்கிறதா? விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் பாஜகவின் பி டீம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவ்வாறே இருந்ததென்றும், இப்போது அண்ணாமலையை அப்படித்தான் விமர்சிக்கிறார் என்றால் அவர் பாஜகவின் ஏ டீம் பி டீம் எல்லாம் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக நேரடியான தரப்பு அண்ணாமலை தான். இவருடைய புதிய கட்சி கண்டிப்பாக பாஜகவிற்கு எந்த ஒரு கொள்கை இருக்காது. மாறாக தற்போது சீமான் தோல்வியடைந்து வரும் நிலையில் அண்ணாமலை இந்த புதிய தேசிய கொள்கையை கையில் எடுப்பார். தமிழ்நாடு அதாவது தமிழர் நலன் மற்றும் தமிழுடைய வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட தமிழக பிரச்சனைகளை அனைத்தையும் வகையில் எடுத்துக்கொண்டு மாநில சுயாட்சியாக குறித்து பேசியிருக்கிறார். பாஜகவின் இந்த மதச்சார்பற்ற கொள்கையை அண்ணாமலையை கண்டிப்பாக வெளியில் கடைபிடிக்க மாட்டார். அதாவது மதச்சார்பு என்பது நமது நாட்டின் கொள்கை என்றுதான் பேசுவார் அண்ணாமலை அவர்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலை என்பது கண்டிப்பாக அவர் பாஜகவிலிருந்து விலகியிருப்பது என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் தமிழக அரசியல் கருதப்படுகிறதா? ஏனென்றால் பாஜக என்பது தமிழகத்தில் காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது கண்டிப்பாக மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறிய நிலையில்தான் அவருடைய கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் ஆரம்பிக்கும் புதிய கட்சியின் கொடி சின்னம் மற்றும் போன்றவையெல்லாம் அவர் எப்பொழுது வெளியிடுவார் என்ற நிலையில்தான் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் மிக ஆர்வமாக பார்க்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி அண்ணாமலைக்கு என்பது தமிழகத்தில் ரசிகர் பட்டாளம் இருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அண்ணாமலை என்பது கண்டிப்பாக அவருடைய ஆதரவாளர்கள் அதிக அளவில் காணப்படும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அண்ணாமலை கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு ஆதரவளிக்கும் விதமாகத்தான் தமிழகத்தில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மிக அதிக அளவில் காணப்படும் சூழல் கண்டிப்பாக தமிழக அரசு நிலவக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.